ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கவிதா செந்தில். ஒரு வழியாக நம்ம சென்னிமலைக்கு வந்தாச்சு. வந்ததையும் 20 ரூபா கொடுத்து மலைப்பாதைக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. மலைப்பாதை டிக்கெட்டு இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் நாங்கள் மலைப்பாதை வழியாக காரில் வரோம். இவ்வளோ நாள் 1 இயராக மலைப்பாதையெல்லாம் வேலை நடந்துட்டு இருந்ததுனால காரு, பைக்கு எதுவுமே, பஸ்ஸு எதுவுமே அலோவ் பண்ணல. படிக்கட்டு வழியாக தான் சென்னிமலைக்கு போயிட்டு இருந்தோம். 1 இயருக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மலைப்பாதை வழியாக காரில் மாமாவோட ட்ராவலிங் பண்ணி போகிறது அவ்வளோ ஹாப்பியான விஷயந்தான் எனக்கு. இப்போ நாங்கள் கோயிலுக்கு மேலே வந்தாச்சு. சென்னிமலைக்கு கூட்டமாக தான் இருக்குது. ரொம்ப கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு கூட்டமாக இருக்குது. கூட்டத்தில் சாமி கும்பிட்றது அவ்வளோ ஹாப்பியான விஷயம். ஏன்னா எல்லாத்தோடையும் நின்று வெயிட் பண்ணி கும்பிடணும். இப்போது அங்கே முருகருக்கு சிறப்பாக ஏதோ யாகமெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சஷ்டியெல்லாம் முடிஞ்சு யாகம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஓமகுண்டம் வளர்த்திருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலாக நம்ம வேலைக்கு வந்தாச்சு. பொங்கல், புளியோதரை, சுண்டல் அதெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதை வாங்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம போனால் நம்ம முதல்ல இந்த வேலையை தானே பார்க்கணும். மாமா பொறுப்பாக பூவை வச்சுட்டு சாமியை கும்பிட்டுருந்தாரு. நான் பொங்கல், புளியோதரை வாங்கிட்டு இருந்தேன். நீங்களும் ஒரு நாள் கண்டிப்பாக சென்னிமலை வாங்க. சென்னிமலை அவ்வளோ வைபான கோயில். வந்தீங்கன்னா திரும்பி போகிறதுக்கு மனசே வராது. கண்டிப்பாக எங்கள் சென்னிமலைக்கு வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.